ஸோ இன்னைக்கு நான் கண்ணை மூடி நைட்டு தூங்கும் போது கண்டிப்பா இந்த பேச்சு பொம்மை தான் என் கண்ணுக்கு வரும் அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுது. உங்கள நிறைய பேருக்கு அப்படி தோணுச்சா? பேச்சு தான் சொன்னேன். உங்கள நிறைய பேருக்கு தோணுச்சான்னு கேட்டேன். இல்ல மேடமா? பொய்ய. ஓகே. So Veilon Entertainment and Verus Production இணைஞ்சு தயாரிச்சு ராமச்சந்திரன் பி அவர்களோட இயக்கத்துல நடிகை காயத்ரி சங்கர், நடிகர்கள் பாலசரவணன், தேவ் ராம்நாத், ஜனா, பிரீத்தி நடுமாறன் இவங்க எல்லாரும் இணைஞ்சு நடிச்சு உருவாயிருக்கக்கூடிய படம் தான் பேச்சு. முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் படமா அந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. சோ பேச்சு செம்ம கேட்சியான டைட்டிலும் கூட. நம்ம எல்லாரையும் பயங்கரமா பயமுறுத்துறதுக்காக ஆகஸ்ட் 2 அன்னைக்கு தியேட்டர்ஸ்க்கு வர இருக்காங்க பேச்சு. சோ படத்தோட டீம் படம் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்காங்க. நான் வந்து படத்தோட டீமை ஒவ்வொருத்தரா டீம் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணிடுறேன். முதலாவதாக ரெண்டு ப்ரொடக்ஷன் இணைஞ்சு இந்த படம் உருவாயிருக்கு. வெயிலோன் என்டர்டைன்மெண்ட் சார்பாக ப்ரொடியூசர் கோகுல் பெனாய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வெரூஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக முஜீப் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் சஞ்சய் சங்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் ராஜராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் தனிஷ்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பேச்சு படத்தின் இயக்குனர் ராமச்சந்திரன் பி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் பாலசரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் தேவ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் ஜனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் முரளி ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பேச்சு படத்தின் சினிமோட்டோகிராஃபர் பார்த்திபன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் எடிட்டர் இக்னிஷியஸ் அஸ்வன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பேச்சு படத்தின் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் கந்தசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேச இன்வைட் பண்ண போறது படத்தோட டிஓபியான பார்த்திபன் அவர்கள். அந்த ஹில் ஸ்டேஷனுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது விஷுவலை பார்க்கும்போது. அவர்களோட முதல் படம் இது. ஸோ இப்போ டிஎன்ஏ படத்துலையும் அவங்க தான் வந்து அதர்வா அவர்களோட டிஎன்ஏ படத்துலையும் சினிமோட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஓபி பார்த்திபன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் மீடியா துறை நண்பர்களுக்கு பேச்சு திரைப்பட குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் உருவான விதமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த படத்தோட டைரக்டர் ஒரு ஆர்ட் ஃபிலிம் மேக்கர். ஸோ யூஸ்வலாக நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஷூட் முடிச்சுட்டு ஏற்காடு போகிறப்போ இந்த படத்தோட ஒரு நாட் வந்து எங்களுக்கு உருவாச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதை படிப்படியாக நாங்கள் ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த படம் உருவாக முழுக்க முழுக்க ஒரு முக்கியமான ஒரு ஆள்னா கோகுல் பினாய். ஏன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபராக அவர் ஒரு 15 படம் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த படம் வந்து முக்கியமாக கூட இருக்கிற ஒரு நண்பர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம் இது. எத்தனையோ பேர் வந்துட்டு சினிமாவில் சம்பாரித்து அதை வேற ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து வாழலாம். பட் அதை தாண்டி இந்த படத்துக்கான ஒரு நிதி ஆதாரம் வந்துட்டு ஒவ்வொரு படமும் அவர் கமிட் பண்ணி அதுலேருந்து வர சேலரி வச்சு தான் இந்த படம் வந்துட்டு உருவாக்கப்பட்டது. ஸோ தேங்க்ஸ் டு கோகுல் பினாய். தாண்டி 2 பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பேட்ச்மேட்ஸ். இந்த தருணத்தில் கோகுலுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொன்னால் பத்தாது. அண்ட் கோகுல் ஃபேமிலி, பரந்தாமன், சாலமா,
நிரோஷா கோகுல் அண்ட் அஸ்வின் யமுனா. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த படத்தில் ஒரு முக்கியமான தூணாக இருந்திருக்காங்க. இந்த படம் உருவான இடைப்பட்ட ஒரு 3 வருஷத்தில். இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த படத்துக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டது. நாங்கள் லைவாக ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். பட் அந்த லொக்கேஷன் எங்களுக்கு கிடைக்கல. அப்படின்றப்போ ஓகே, செட் வந்து நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பட்ஜெட் எதையும் யோசிக்காமல் ஓகே அப்ரூவ்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம். எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், லைட்ஸ் ஆகட்டும், ஸோ என்னென்ன விஷயங்கள் எல்லாமே தேவைப்படுதோ எதையுமே வந்துட்டு அந்த பட்ஜெட்ன்ற ஒரு விஷயத்தை யோசிக்காமல் ஸோ இந்த படத்துக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு டெரைன் வந்து ஒரு கஷ்டமான ஒரு டெரைன். இது ஈஸியாக வந்து எந்த ஒரு விஷயமும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்துட்டு உங்களை எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியப்படுத்தும். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் ஆகஸ்ட் 2 தேட்டரில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன படத்துக்கு உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் அந்த ஆதரவு கிடைக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் முஜீப் சார் அண்ட் விக்னேஷ் செல்வராஜன், கடைசியாக என்னோட டைரக்டர் ராமச்சந்திரன், எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்தபடியாக பேச்சு படத்தின் எடிட்டர் இக்னேஷியஸ் அஸ்வின் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ராமோட சேர்ந்து நாங்கள் 2 பேரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தோம். இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கோகுலுக்கும் ராமுக்கும் நன்றி. படத்தை தியேட்டரில் 2 ஆகஸ்ட் பாருங்கள். தேங்க்ஸ். சின்ன திரையில அறிமுகமாகி இப்ப பெரிய திரையில ரொம்ப சரியான கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்க நடிகர் முரளி ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். குட் ஈவினிங் ஆல். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ கேமரா எங்களை ஷூட் பண்ணுறது நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரபஞ்சத்துக்கு நன்றி. அண்ட் என்டையர் டீம். எனக்கு வந்து சீரியஸ்லி எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, டக்குன்னு கூப்பிட்டு விட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு திரைப்படங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணுது. நம்ம ஒரு மைனாவாகட்டும், இல்லை வந்து ஒரு பீஸா மாதிரியான ஒரு படமாகட்டும், ஒரு சின்ன இந்த மாதிரி சக்ஸஸ் ஆன ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் நம்ம திரும்பி போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே யாரெல்லாம் சேர்ந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நினச்சா, நண்பர்கள் சேர்ந்து நண்பர்களுக்காக அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ் ஆயிருக்கு. இவன் நம்ம ஹீரோடா, இவன் நம்ம டைரக்டர், இவன் நம்ம ப்ரொடியூசர், இவன் நம்ம கேமராமேன், எல்லாருமே ஒன்றா ஜெயிக்கணும் அப்படின்ற படங்கள் தான் ஜெயிச்சிருக்கு. அந்த வரிசையில் பேச்சு வந்து நிற்குங்க. எப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு யாரு, அவன் பேரை சொல்லு, நான் வந்து உன்னை பற்றி நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. நான் டெஃபினட்டாக நான் வந்து மாறுதட்டி சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து கோகுல் பினாய், என்னோட ஃப்ரெண்டு வந்து ராம் சார், என்னோட ஃப்ரெண்டு வந்து பாலசரவணன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்ரிபடி இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து ஹோல் ஹார்ட்டடா, இது வந்து ஒரு சின்ன படம்னு சொல்றாரு, சின்ன படம்ன்றது இங்க எதுவுமே கிடையாது. ஹோல் ஹார்ட்டடா ஒர்க் பண்றது வந்து அந்த பெரிய மனசோட எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஏற்காடுல வந்து ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு நிறைய நாள் போச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 நாள் இருந்தேன். அமேசிங்காக இருந்தது. அந்த டீம் ஒர்க் வந்து சூப்பராக இருந்தது. நான் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தில், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லி தான் கேட்டு இது பண்ணேன். அண்ட் தேங்க்ஸ், ஐ ஏர்ன்ட் so much of people over here. அண்ட் எல்லாத்துக்குமே நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை தவிர எனக்கு ஆம்லேட் மட்டும் வரல. அண்ட் என்டையர் டீம். இப்போ ராம் பிரதரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா எனக்கு தெரியும். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கருங்க. முடிந்தால் முடியாதது எதுவுமே இல்லை, முயற்சி செஞ்சால் எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகாதுன்றதுக்கு அவர் முழு முதற் காரணம். ஏன்னா இஸ் அ ஃபேமிலி மேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒரு பேங்க்ல ஒரு இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இந்த சினிமான்றது எல்லாத்துக்குமே வந்து இருக்கும், மனசுக்குள்ள இருக்கும். ஆனால் போகணுன்ற ஆசை வந்து எல்லாத்துக்குமே ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டோம். ஐயோ நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு, நம்ம பார்த்து பண்ணணுமே, நம்ம இப்படி போயிட்டா நம்ம ஃபேமிலி யாரு பார்த்துப்பா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எல்லாரும் மனசுலையும் வந்து நிறைய நல்ல கலைஞர்கள் வந்து ஃப்ரண்ட்ல வரல.
பட் இவருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி வந்து நீ போ உன்னோட விஷயத்த நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அவங்கள அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். அண்ட் டெஃபினட்டாக கொடுக்கணும், நீங்களாம் சேர்ந்து கொடுக்கலாம் ப்ளீஸ், எனக்காக கொடுங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதா ஆட் எல்லாம் பண்ணி 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னடா பண்றதுன்னு தெரியாத இருக்கிறப்ப டைம்ல தான் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிருக்க எத்தனை பேர் சொல்றாங்களே, விஜய் ப்ரோ, கோகுல் ப்ரோ, இவங்கெல்லாம் சொல்றாங்க, இவங்க எல்லாருமே அவருக்கு வந்து ஜூனியர்ஸ். அவங்க அண்ணனுக்காக பண்ணியிருக்காங்க. தம்பியோடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்களே, எல்லா தம்பிகளும் சேர்ந்து அண்ணனுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த படத்துல. நீங்க வந்து மினிட் டு மினிட் வந்து உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், மினிட் டு மினிட் வந்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அதை நான் 100% நான் சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமா இது நண்பர்களாக சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு படைப்பு. அதுக்கு நீங்க 100% நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார், விருஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக நீங்க இதை ரிலீஸ் பண்றீங்க, உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல கலைஞர்களை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் சார் இன் ஃபியூச்சர். அண்ட் தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக சம, தேசிங் 2 போன்ற படங்கள்ல நடிச்சு இப்போ இந்த பேச்சு படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் ஜனா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நான் வந்து டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எடுத்த ஒரு ஹாரர் ஃபிலிம். கண்டிப்பாக நீங்களாம் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணலாம். அண்ட் ஆகஸ்ட் 2 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தபடியாக கேப்டன் ஆஃப் தி ஷிப் படத்தின் இயக்குனர் ராமச்சந்திரன் பி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராமச்சந்திரன். பேச்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம். இப்போ பேசினவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் தான் நானும் சொல்ல போகிறேன். நண்பர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ முதல் தேங்க்ஸ் நான் கோகுலுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஆட் ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்பப்போ சேலமில் ஏதாவது ஷூட் இருந்ததுன்னா ஷூட் முடிச்சுட்டு ஏற்காடு போவோம். ஏற்காடு போயிட்டு ஒரு 2 நாள் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இடங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னப்போ தான் கோகுல் ஒரு ஆஃப்டர்நூன் சாதாரண ஒரு கேஷுவல் டிஸ்கஷனில் ஆரம்பிச்சது. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணீங்களே, அந்த மாதிரி ஒரு கதை இருந்ததுன்னா நம்ம ஒரு படம் பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஸ்டார்ட் ஆன ஒரு ஆஃப்டர்நூன் டிஸ்கஷன் தான் இன்னைக்கு பேச்சியாக இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து நின்றுருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சு அப்படின்னு ஒரு பக்க கதையாக எழுதின என்னுடைய நண்பர் வசந்த், நானும் அவரும் சேர்ந்து தான் அந்த படத்தை எழுதியிருக்கோம் ஸ்டோரி. அவர் ஒரு பக்க கதையாக எடுத்ததை ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன். ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அது இன்னைக்கு இவ்வளோ பெரிய படமாக வந்து நின்றுட்டுருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அடித்தளம் அமைச்சு கொடுத்த கோகுலுக்கு மிகப்பெரிய நன்றி, ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு. தென் இந்த படத்துக்கு வேண்டி ஒரு படம், ஒரு புதுமுக இயக்குனர், ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுற டைரக்டர் அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி புதுமுக இயக்குனர்கள் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. எஸ், எல்லாரும் கோ த்ரூ பண்ண எல்லா ஸ்ட்ரகிளும் முடிச்சு தான் பேச்சு அப்படிங்கிறது வந்து லைட்டுக்கு வந்திருக்கு. அது இன்னைக்கு வெளியில் கொண்டு வரதுக்குன்னு சொல்லிட்டு பேச்சு வந்து அது சினிமா வந்து தனக்கு தேவையானதை வந்து கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்கிற மாதிரி பேச்சு வந்து இன்னைக்கு இன்னொரு டீமை உள்ளே கொண்டு வந்து எங்களோட பேச்சு ஆகஸ்ட் 2 வெளியில் வர்றதுக்கு மிகப்பெரிய துணையாக வீரஸ்லேருந்து முஜீப் சார் அண்ட் டீம் ஹேஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். என்னோட டிஓபி பார்த்தி பேசும்போது சொன்னார் என்ன மாதிரியான ஒரு டெரெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் அந்த பர்டிகுலர் சீன் பார்க்கும்போதோ இல்லை அந்த சாங் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த விஷுவல்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு 10-15 நாள் அங்கேயே தங்கி ரெக்கி பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் சூஸ் பண்ணி பண்ணதில் பார்த்திக்கு மிகப்பெரிய இது இருக்குது. அண்ட் அங்கே வந்து சுத்தமாக தேங்க்லெஸ் ஜாப்னா அவர் பண்ணதான். ஒரு 20 கிலோ கிம்பல் தூக்கிட்டு அந்த டெரெயினில் ஓடி 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 ஒரு செகண்ட் நிற்க மாட்டான். மத்தியானம் லஞ்ச் எல்லாரும் தட்டில் சாப்பிடும்போது அப்பவுமே போய் கேமரா பக்கத்தில் டிஃபன் பாக்ஸில் வச்சு சாப்பிட்டுட்டு பாரு. ஸ்டே இல்லாமல் உழைச்ச டெக்னீஷியன் அவன் பார்த்தி. தேங்க்யூ ஸோ மச் பார்த்தி. அண்ட் உங்களோட விஷுவல்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பேசுது அண்ட் எல்லாருமே விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பார்த்தி. அப்புறம் என்னோட எடிட்டர் அஸ்வின், ஆல்மோஸ்ட் எனக்கு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி அங்கேயே தான் வாழ்ந்தேன். படம் முடிகிற வரைக்கும் அந்த ஆளை நான் இவ்வளோதான் இல்லை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இந்த கட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த காம்போ போடலாம், அப்படி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்னு. படம் வந்து இப்போ ஹாரர் மூவி அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது
எல்லாம் வந்து சிமிலராக தான் இருக்கும், இன்ஸ்பயர்டாக தான் இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி எல்லா ஸ்பைசஸும் போட்டு ஒரு சுவையான சாப்பாடு நான் என்ன பரிமாறுறேன், ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு டேஸ்டி ஃபுட் கொடுக்குறேங்கிறதுல மட்டும்தான் எங்களோட ஃபோக்கஸ் இருந்தது. நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தோம். ஒரு படம் கொடுக்கும்போது உள்ளே வந்து உட்காரவங்க இது இது அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டென்ஷன் ஃபோனுக்கோ இல்லை வேற எங்கேயாவது டைவர்ஷன் போகக்கூடாது. ஸோ எவ்ரி ஷார்ட் எவ்ரி ஃப்ரேம் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் கட் பண்ணோம். ஸோ பேச்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபிலிம் வெளியிலேருந்து நாங்கள் இது வரைக்கும் யாருமே பண்ணாத வித்தியாசமான முயற்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்ட் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், விஷுவல் ஆகட்டும், கதைக்களம் ஆகட்டும், எல்லாமே சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்குங்கிறதுல எங்களுக்கு டவுட் கிடையாது. என்னோட இன்னும் 2 டெக்னீஷியன்ஸை பற்றி பேசணுன்னா, என்னோட மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன், அவர் இந்த படத்துக்குள்ளே வந்ததுங்கிறதே ஒரு மேஜிக் மாதிரி தான் நடந்தது. அவர் உள்ளே வந்து படம் பார்த்துட்டு எனக்கு அவர் கொடுத்த அந்த மியூசிக் அப்படிங்கிறது தான் வந்து என்னை படத்தை வந்து இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போச்சு. தென் கம்ஸ் மை சவுண்ட் டிசைனர் ஹரிஷ். அமேசிங் ஜாப் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் இப்போ விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சவுண்ட் வந்து ஒரு ஹாரர் மூவிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத தெரிஞ்சு பார்த்து இன்ச் பை இன்ச்சாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸ், என்னோட ப்ரொடியூசர் டீம் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை காலம் என்ன ஆக்சுவலாக அவங்க தான் காப்பாற்றினாங்க. நான் சினிமான்னு சுற்றிட்டு இருக்கும்போது என்ன அவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னை பார்த்துக்கிட்ட எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக August 2 வந்து எல்லாரும் தியேட்டரில் படம் பாருங்கள். சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லை, எங்களை மாதிரி படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் மீடியா பீப்புள் கிட்ட இருக்குது. ஸோ இங்கே இவ்வளோ பேர் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஆல் டு த என்டையர் மீடியா அண்ட் தி ஸ்டாஃப் பிரசன்ட் ஹியர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கௌபாய் படங்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நடிகர் ஜெய்சங்கர் அவர்களோட ஞாபகம் தான் வரும். இப்ப நான் ஏன் அந்த லெஜெண்ட் பத்தி பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு காரணம் இருக்கு. எஸ், ஜெய்சங்கர் அவர்களோட மகனான சஞ்சய் சங்கர் தான் இந்த படத்துல கோ ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்துல எப்படி ஜெய்சங்கர் அவர்களோட படங்கள் வாரத்துக்கு ஒன்று ரிலீஸ் ஆச்சோ, அதே மாதிரி நீங்களும் இந்த வெரூஸ் ப்ரொடக்ஷனோட இணைஞ்சு நிறைய படங்களை கொடுக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட சஞ்சய் சங்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்கள். வந்த ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அப்பா எப்பவுமே சொல்லுவார், ப்ரெஸ் எப்பவுமே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க இப்போ. ஸோ நீங்கள் அப்பாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ டெஃபினட்டாக நீங்கள் பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணி வேரூஸ் அண்ட் வயலான் புட் திஸ் மூவி. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் வேரூஸ் பற்றி ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் பீன் ஸ்டார்டட் பை முஜிப். நானு முஜிப் ராஜா தனி வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 30 years. ஸோ இந்த கம்பெனி நாங்கள் மெயினாக ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வேரூஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப் நடத்தும் இட்டாலியில். It's meaning like we four wanted to get together and do something on the film side. So எங்கள் 4 பேருக்கு என்ன இன்டென்ஷனாக இது மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ், புது டைரக்டர்ஸ், புது ஆர்டிஸ்ட், we want to encourage them and bring the talent outside. So அப்படி வரும்போது தான் I think so thanks to Alice and Suri who are here. So they have sent the movie to Mujib. எனக்கு ஒரு நைட் 12 மணிக்கு கால் பண்ணார் யூஎஸ்லேருந்து. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு பேச்சின்னு நாங்கள் யூஎஸில் பார்த்தோம். ஸோ நீங்கள் ராஜராஜன் தனி 3 பேரை பார்த்து கிவ்வே ஐடியாஸ்ன்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு முஜிப் who saw the movie in the US and brought it down to here. இங்கே நாங்கள் இப்போ படத்தை பார்த்தோன்னே எனக்கு தோணிச்சா சொல்கிற மாதிரி படம் ஸ்கேரியா இல்லை, படம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. அண்ட் மேக்கிங் மூவி வாஸ் ஃபேன்டாஸ்டிக். ஸோ நாங்கள் 4 பேரும் பேசி அஃப்கோர்ஸ் கோகுல் கேம் இன் த சீன். வி காட் along with Gokul and we have produced this movie. ஸோ ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very nice movie. அண்ட் ப்ரெஸ்ஸை நீங்கள் அப்பாவுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட் அப்போ கொடுத்தீங்களோ அதே என்கரேஜ்மெண்ட் வேரூஸ்க்கு கொடுத்து ப்ளீஸ் ப்ரமோட் த மூவி வெல் ஸோ தட் த மூவி வில் பி a big success. And 2nd August வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் பாலமுருகன் அவரை பற்றி சொல்ல வேணாம். இஸ் ஆல்ரெடி a pretty established artist and director, hands off to him, and all the other artists. Camera work is fantastic in the movie. So we are hoping that Verus and Vylon, we have formed a good team and the movie really rocks. Thanks a lot. அடுத்தபடியாக பேச்சு படத்தின் கோ ப்ரொடியூசர் வெரூஸ் ப்ரொடக்ஷன் முஜீப் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். Good evening, everybody. Thanks for coming in. என்னோட தமிழ் கொஞ்சம் weak, so I might mix it with English and Tamil. I apologize for that. I really appreciate all of you coming in here this evening. Just want to give a small gist.
Like everybody said, this movie was made for the friends, by friends. That's how Verus Productions also started. We were talking one of the days. I was been pushing these people for last 5-6 years, my friends, that we should do something in the entertainment industry. That's how we started, and we didn't want to start just to bring in a platform here. We wanted to kind of form a community. Sorry, that was main idea for Verus, to search and build a community where we can support people who have creative minds. We don't want to just create a platform where people just come in and serve their duties and go. We want to build a community, so we can build that community into a village, make it a city, and then a country and a huge world of entertainment industry. That's the passion that we want to bring to this industry with Verus. And when you feel good about things, you always say God blesses you, and we are blessed with some very good people that we met, especially Gokul, introduced to us by Ralis and Suri. I just spoke to him first time on the phone when we saw the movie. We liked it. We wanted to kind of partner and get this movie along. First call I had with Gokul, it was not even a video call. He was such a humble and a very sweet person. And the first call I made to Suri and Anand, he said, I don't know how it will go on from here, but what Gokul was on the phone call to me, I was very happy. I said we should work with him, and that's how we became friends, family, and a larger friends group. We've already completed one movie out of Verus, which is pending to come out. We will announce it when time comes, and we're working on another larger project. We will invite you all again. Would love to see you all. But the passion for industry, I have to give not for us, the producer. It's mainly the people who are live in the sets. நான் பாண்டிச்சேரி 2 நாள் தான் ஷூட் போனேன். I could not manage the heat. I could not manage anything. But I saw the passion in the people right from who were holding the spotlights, and the actors sitting with no shade, fully tanned, வேர்த்து திருப்பி மேக்கப் போட்டுட்டு போயிட்டு, the cameraman, the team is running with that weight from one end to other. I could not believe this hard work. I haven't seen in any other place. I appreciate all of you for being a part of this movie and the industry as well. I wish God blesses you all with the best ever. Thank you so much. Thanks again for coming. Thank you. Thank you, sir. ஸோ ஒரு சில நடிகர்களால மட்டும்தான் நகைச்சுவையான கதாபாத்திரம்னாலும் சரி, சீரியஸான கேரக்டரா இருந்தாலும் சரி, அது ரொம்ப ஈஸியா கேரி பண்ண முடியும். அந்த வகையில காமெடி, சென்டிமெண்ட்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அது ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல வெளிப்படுத்தக்கூடிய நடிகர் பாலசரவணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். அதாவது இனிமேல் முதல்ல பேசிடணும் நான். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து என்ன கிட்டாருனாங்க, கான்ஃபரன்ஸில் அந்த ரூமில் உட்காந்துட்டு என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ நான் ஒரு 4-5 பாயிண்ட்டை சொன்னேன். அதை பூரா பேசிட்டாங்க. இப்போ நான் என்ன பேசுறது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஜனா நீ இதை செய்வேன் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட், கோகுல் பினாய், என்னுடைய நண்பர் விக்னேஸ்வரன், விஜய் கந்தசாமி, இவங்க 3 பேருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றிகள். ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணையாரும் பத்மினி 2013 அப்போ இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து ரொம்ப நண்பர்கள் நாங்கள். அதுக்கப்புறம் வேருஸ் ப்ரொடக்ஷன், ஷேக் முஜீப் சார், சஞ்சய் சங்கர் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ராக் ராம்ஸ் அப்படிதான் நாங்கள் அவரை கூப்பிடுவோம். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிராவல் ஃப்ரீக். பைக் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்பிடுவார். ஒரு ரைடர், ஒரு டிராவல் ரைடர். ஏன்னா அவரால் மட்டும் தான் இந்த மாதிரியான லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த தங்கின இடத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி போகணும். அதாவது இந்த 4 வீல் டிரைவ் வண்டிகள் மட்டும்தான் அங்கே போக முடியும். ஜீப்பு இல்லை இந்த ஃபார்ச்சுனர் மாதிரியான கார்கள் மட்டும்தான் அங்கே போகும். நார்மலான வண்டியில் போக முடியாது, ரிவர்ஸில் வந்துடுவோம். அங்கே 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். நடந்து போனோம்னா உள்ள வெயிலே விழுகாது. ஒரு 8 மணி 8:30 கொண்டு போய் இறக்கிடுவாங்க. வெயிலே விழுகாது. அந்த அளவுக்கு கும் இருட்டுக்காது.
அந்த காட்டை அதுல ஒரு 2 மணி நேரம் கடந்து அதை தாண்டி போனோம்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வரும். அங்க வந்து ஓப்பனா இருக்கும், சுள்ளுன்னு வெயில் அடிக்கும். அங்கதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் ஷூட் பண்றோம். ஆக்சுவலா அந்த ஃபாரஸ்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எங்க கூட வந்தாங்க. எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி ப்ராப்பரா போகும்போது இப்ப கூட ஆளுங்க வருவாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க எங்களுக்கே இப்படி ஒரு இடம் இருக்குது தெரியாது, இது எப்படி இவர் கண்டுபிடிச்சாப்புல. இவரும் எங்க கேமராமேன் பார்த்திபன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சு எங்க எல்லாரையும் கொண்டு போய் அங்க டெய்லி இந்த ப்ராசஸ். நாங்க காலைல 5 மணிக்கு தெரியும், ஏற்காடுல காலைல 5 மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு சுடுதண்ணில குளிச்சுட்டு எல்லாம் வண்டியில ஏறி போய் அங்க இறங்கி இதை டெய்லி இதை பண்ணணும். 5 மணிக்கு தான் மறுபடியும் வந்து பேக்கப் ஆயிடும், ஏன்னா லைட் போயிடும் ரொம்ப சீக்கிரமா. லைட் சில நாள் 4 மணிக்கெல்லாம் லைட் போனது உண்டு, மறுபடியும் கீழே வரணும். இதுல வந்து ரொம்ப நான் நன்றி சொல்றது வந்து தயாரிப்பாளருக்கு தான். ஏன்னா ரொம்ப கஷ்டம். மொத்தமே ஒரு மினிமம் குரூ தான் உள்ள போறதுக்கு ஃபாரஸ்ட்ல அலோவ் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் எடுத்துட்டு போக முடியாது. சின்ன படம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இந்த படம் எடுக்கிற டைம்ல உண்மையிலேயே இதுக்கு போட்ட எஃபர்ட்ல ஒரு 2 படம் எடுத்துடலாம். அவ்வளோ ஒரு மேன் பவர், அவ்வளோ ஒரு எஃபர்ட், அவ்வளோ ஒரு மெனக்கடல் வேணும் அதுக்கு. உள்ள போய் இறங்கிட்டோம்னா முடிஞ்சு. பிக் பாஸ் வீடு தான், நெட்வொர்க் இருக்காது, மனித தொலைத்தொடர்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரே என்டர்டைன்மெண்ட் சாப்பாடு மட்டும்தான். அந்த சாப்பாடை கரெக்டா கொண்டு வந்து சேர்த்தாங்க. காலையில 8:30 மணி டிஃபன்ல இருந்து மதியம் லஞ்சு, ஈவினிங் சமோசா, காபி, அதான் ஸ்நாக்ஸ், அப்புறம் மறுபடியும் நைட்டு டின்னர். இது எல்லாத்தையும் கரெக்டான டைம்ல ஒரு நாள் கூட பிசுறடிக்கல. நம்ம இங்க அவுட்டோர் ஷூட் போகும்போது சில நேரங்கள் உணவு தாமதம் ஆகும், அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இயற்கையான விஷயம் தான். ஆனா அங்க மலையில சரி இவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி எல்லாரையுமே வந்து அவ்வளவு கம்ஃபர்ட்டா பாத்துக்கிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ். அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். டைரக்டர் சார் வந்து நான் வந்து இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடிச்ச உடனே எனக்கு வந்து அந்த 5 நண்பர்கள்ல ஒரு கேரக்டர் தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு கேரக்டர் மேல ஆசை இருந்துச்சு. சரி இந்த கேரக்டர் நம்ம அவர்கிட்ட கேட்டு வாங்கிடுவோமா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரே சொல்லிட்டாரு, நீங்க மாறி கேரக்டர் தான் நீங்க பண்றீங்க. தலைவரே என்ன சொல்றீங்க, உண்மையிலேவா? ஆமா, எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்கு, நம்ம எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும். இன்னைக்கு நம்ம காமெடி ஆக்டரா நடிக்கிறோம், நல்லபடியா போயிட்டு இருக்கு, அதுல அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதோட சேர்த்து எல்லா விதமான கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அந்த வகையில இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. அவர் சொன்ன மாதிரிதான் இந்த பாயிண்ட மறுபடியும் நானும் சொல்லிடுறேன். அதாவது இது வந்து நீங்க இது வரைக்கும் பார்க்காத படம், இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான படம், இது வந்து புதுசா ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பயங்கர பிரில்லியன்ட்டு, எல்லா படமும் பார்த்துருக்காங்க, உலக சினிமாக்கள் பார்த்துருக்காங்க, எல்லா விதமான படங்கள் அவங்களுக்கு தெரியும், எல்லா விதமான ஜானரும் தெரியும். ஆல்ரெடி நீங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி எப்படி ட்ரெய்லர் வந்து உங்க எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்க ட்ரெய்லர்ல கொடுத்துருக்கீங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க. நிச்சயமா அதை வந்து கண்டிப்பா படமும் அந்த ஒரு பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கும். ஏன்னா இது வந்து காமெடி ஹாரர் ஜானர் இல்லை ஒரு ரொமான்டிக் ராம்காம் ஜானர், ரொமான்ஸ் பிளஸ் ஹாரர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹாரர். படம் போட்டு முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஹாரர், ஸ்டிக் ஆன் டு த ஹாரர். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் சொல்கிறேன் நான். ஃபுல் ஹாரர் படம் இது. இது மாதிரி பார்க்கணுன்னு நமக்கே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறோம் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நிச்சயமா பேச்சு உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நீங்க எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு நாள் கூத்து, வெள்ளை பூக்கள், போர்னு பல நல்ல படங்கள் மூலமா தன்னோட திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்க நடிகர் தேவ் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு. இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு நிறைய பேர் காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கோகுல் பெனாய், பிக் தேங்க்ஸ் டு கோகுல் பெனாய் அண்ட் ராமச்சந்திரன் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் இந்த படத்தில் ஒரு பாட்டாக சேர்த்துக்கிட்டு காஸ்டில் சேர்த்துட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் கோகுல், எனக்கு கோகுல ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு நாள் கூத்தில் அவர் தான் டிஓபி. ஸோ அப்போவே வந்து அவர்
இன்னும் அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. பட் ஆனால் சடனாக ஒரு நாள் கால் பண்ணி நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் நடிகன்னு சொல்லுவார், நான் எதிர்பார்க்கல. பிக் தேங்க்ஸ் டு யூ கோகுல் ஃபார் அந்த ஒரு நம்பிக்கையை வச்சதுக்கு. ஏன்னா வெள்ளைப்பூக்கள், போர் எல்லாத்தையும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் ஒரு பிரைமரி லீட் ரோல் ப்ளே பண்ணுங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே, அந்த நம்பிக்கை என் மேலே வச்சாருங்கிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் கோகுல். ராமச்சந்திரன் சார். ஸோ ராமச்சந்திரன் சாரோட நான் ஆட்ஸ்லாம் நிறைய நடிச்சிருக்கேன். ஸோ அவரையுமே எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஸோ அவரையுமே ஆட்ஸ்லாம் நடிச்சு ஆட்ஸில் 2-3 ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ராமச்சந்திரன் சாரோட. ஸோ கோகுல் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அப்புறம் ராமச்சந்திரன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துருச்சு. ஓகே ஃபைன், ஒரு ஃபெமிலியர் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணலான்ட்டு. சரி யார் கூட நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னே பாலசரவணன் சொன்னாங்க. அவரும் நமக்கு நண்பர் தான். ஏன்னா அவர் கூடயும் நான் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நடிச்சிருக்கேன். ஸோ ஒரு இவரு பார்த்திபன் சொன்ன மாதிரி நண்பர்களுக்காக பண்ண படம் அது. பட் ஆனால் அதுக்காக வந்து எந்த விதத்துலயும் அதுல வந்து ஒரு குறைபாடம் எதுவுமே வைக்காம பாலா சொன்ன மாதிரி பயங்கரமான மேசிவ் எஃபர்ட். அவர் சொன்னதுல ஒரு பர்சன்ட் கூட போயில அவ்வளோ எஃபர்ட். அந்த இடத்துக்கு போறது, நடந்து போய் எவ்ரிடே மார்னிங் அங்க கிளைம் பண்ணணும். சோ மச் மேன் பவர், லைட்ஸ் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க ப்ரொடக்ஷன் டீம். ஒரு குறையும் வைக்கல. 30 நாள் 40 நாள் அந்த கோல்டு வெதர்ல பண்ணாலுமே வந்து everything was on time, everything was provided for the production. So big kudos to Veilon for doing that. Sorry, I missed out on thanking Virus. நான் இங்க நிக்கிறோம், இன்னைக்கு நடக்குது அப்படின்னா Virus is a big reason for it. Thank you so much sir for coming on board and supporting. ஏன்னா அந்த கரெக்ட் டைம்ல நீங்க வந்து சப்போர்ட் கொடுத்தது தான் is now propelling us forward. அப்பப்போ இங்கிலீஷ் வரும், தப்பா எடுத்துக்காதீங்க. கரெக்ட், அப்பப்பதான் தமிழ் வரும். ஓகே, இதை தாண்டி வந்து இந்த படத்துல காயத்ரி சங்கர், ஜனா, பிரீத்தி, மகேஷ், நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா லைக் சார் ஒரு 6-7-8 மெம்பர்ஸ் கேரக்டர்ஸ் இந்த க்ரூ தான் மெயினா நடிச்சாங்க. ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமராட்ரி, நல்ல ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் அந்த சீன்ஸா இருக்கட்டும், அந்த கதையா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா கன்வே ஆகும். ஸோ அதுக்கு நல்லா அமைஞ்சது. பிக் தேங்க்ஸ் டு ஜனா அண்ட் எவ்ரிபடி எல்ஸ். ராஜேஷ், முருகேசன், அஸ்வின் எல்லாருமே ஒரு ஃபேபுலஸ் ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஃபிலிம் ஹஸ் கம் அவுட், ரொம்ப நல்லா வந்திருக்கு. திருப்பியா தான் இது வந்து வேற மாதிரியான படம் அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஹாரர் லவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு எங்கேஜிங்கா, அவங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் 2 வருது பார்த்தி. ஸோ யா இந்த சாரி பார்த்தி, நோ. So special thanks to Parthi. ஏன்னா எங்க செட்டிலேயே சைலண்ட், த மோஸ்ட் சைலண்ட். அவர்கிட்ட எது கேட்டாலும் ஆமா இவ்வளவுதான். அவர்கிட்ட பெருசா வார்த்தையே வராது. பட் ஆனா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி அந்த லொகேஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அது 15 நாள் ரெக்கி பண்றதா இருக்கட்டும், செட்ல ஹி இஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கம் தேர். கேமராவை தூக்கிட்டு நிறைய ரன்னிங் இருந்தது. படம் ஃபுல்லா ஓட விட்டாங்க. 2-3 வாட்டி மசில் எல்லாம் பிடிச்சது, எல்லாம் நடந்தது. நான் வந்து ஒரு வாட்டி ஓடும்போது என்னடா இவ்வளவு ஓட விடுறாங்கன்ட்டு திரும்பி இப்படி பார்த்தா அந்த கேமரா வச்சுட்டு எப்படி ஓடிட்டு வருவாரு. ஆஹா, அப்போ அவருக்கு முன்னாடி நம்ம எந்த சலிச்சு கூடாது. பிகாஸ் நம்மளா சாதாரண அவர் கேமரா வச்சுட்டு எங்களோட ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவாரு. அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு பார்த்தி. இப்போ அவரோட இன்னொரு ஃபிலிமும் இப்போ பண்ணிட்டு இருக்காரு, DNA கூட. ஸோ ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் all of them. கோகுலா இருக்கட்டும், பார்த்தியா இருக்கட்டும், ராமச்சந்திரன் சாரா இருக்கட்டும், பாலாவா இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட பண்ண இந்த படம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நான் அசோசியேட் ஆயிருக்கேன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஹாரர் லவர்ஸ் எல்லாரும் டெஃபினட்டா போய் பாருங்க. யூ வில் கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஆகஸ்ட் 2 in theaters. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர், இருகப்பற்றுன்னு பல நல்ல நல்ல படங்கள்ல சினிமோட்டோகிராஃபரா ஒர்க் பண்ண கோகுல் பினாய் அவர்கள் இப்ப முதல் முறையா பேச்சு படம் மூலமா தயாரிப்பாளராகவும் அறிமுகமாகறாங்க. சோ உங்க எல்லா ஹிட் படங்களை போல இந்த பேச்சு படமும் உங்களுக்கு ஒரு லாபகரமான படமா அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட சினிமோட்டோகிராஃபரும் பேச்சு படத்தின் தயாரிப்பாளருமான கோகுல் பினாய் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேலே ப்ரொடியூசராக ஆக்சுவலாக பன்னியாரம் பத்மன் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சினிமாட்டோகிராஃபராக. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு படபடப்பு இருந்துச்சு. அந்த படபடப்பு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் எனக்கு இருக்குது. கம்மிங் பேக், இது எல்லாம் அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாமே கொஞ்சம் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், சாரி. தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்லிடுறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்னோடய அப்பா அம்மாவுக்கு.
சினிமாவில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி, நான் ஃபினான்ஷியலாக அப்போது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க டைமில் ஒரு 3 இயர்ஸ் நான் படிக்க போகிறேன், படிச்சுட்டு சினிமாவில் போய் கேமரா ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. அண்ட் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போதும் அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய ஃபேமிலி, ஒய்ஃப், குழந்தை, அப்புறம் என்னோடய சிஸ்டர். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஆர்டர்லேயே வந்தது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இனிஷியல் ஸ்டெப் ஃபண்டு. ஸோ அப்போ வந்து வர சேலரியில் தான் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு முதல் இனிஷியேட் பண்ணது 2 பேர். ஒன்று என் தங்கச்சி அண்ட் விக்னேஷ். இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபண்ட் வந்து உள்ள படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ என் சிஸ்டர் வந்து லோன் போட்டு எடுத்து கொடுத்தாங்க அண்ட் விக்னேஷ் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதை வச்சு தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்லேருந்து வர்றது அப்படி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ டோட்டலாகவே அவங்க 2 பேருக்கும் மிக்க நன்றி. என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அவங்க ஃபேமிலிக்கும் மிக்க நன்றி. ராமண்ணா, சாரி அந்த ஆர்டர்லேயே வந்துடுறேன். இன்னொரு முக்கியமான நன்றி என்னோட குருநாதர். நான் எந்த ஸ்டேஜ்லையுமே அவரை பற்றி இது வரைக்கும் பேசினதே இல்லை. பட் அதுக்கு ஒரு கரெக்டான ஸ்டேஜ் வேணும் அவரை பற்றி பேசுறதுக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு. அது இன்னைக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து மனோஜ் பரமஹம்சா அவர்கிட்ட தான் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணேன். வினய் தாண்டி ஒரு வயலேருந்து நண்பன் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். எனக்கு அவர் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் எல்லாமே எனக்கு. ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், சினிமா மேலே இருக்க பேஷனாக இருக்கட்டும், ஏதாவது பண்ணணும்னா அது சினிமாவுக்கு தான் பண்ணணும், சினிமாவில் தான் பண்ணணும் அப்படின்றது அங்கேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் ராமண்ணா வந்து பன்னியாரம் பத்மி பண்ணதுக்கப்புறம் நான் 2 இயர்ஸ் எதுவுமே படம் கமிட் பண்ணல. ஒரு நாள் கூத்து பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 இயர்ஸ் டைம் இருக்குது. ஸோ அந்த பீரியடில் என்னோட ஃபினான்ஷியல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு பர்சன் வந்து ராமண்ணா. ஏன்னா அப்போ அவர் வந்து பிஸியாக ஆட்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ அந்த 2 இயர்ஸ் என்னோடய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியமாக சாட்டிஸ்ஃபை பண்ணது ராமண்ணாவோட ஆட் ஃபிலிம்ஸ் தான். எல்லா ஆட் ஃபிலிம்ஸும் நான் பண்ணிட்டுருந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுவும் கமிட் ஆகலைன்றப்போ ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கேயுமே கமிட் ஆகலை அப்படின்னாங்க. ஸோ அப்போ ஜஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி இவருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இனிஷியேட் பண்ணது தான். ஆனால் நம்ம சேர்ந்து படம் பண்ணலாண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதுக்கு முன்னாடி வெயிலோன்னு ஒரு சேனல் ஒன்று, யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது ஒரு ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ அது பேஸ் பண்ணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னோம். அதில் 2 பேர் எனக்கு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பன்னியாரம் பத்மில் என் கூட ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர்ஸ். அது ஒன்று வந்து விஜய், இன்னொன்று வந்து விக்கின்னு சொல்லிட்டு யூஎஸில் இருக்கார். ஸோ இவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே. இவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்டா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அன்றைக்கி நைட்டு இவங்க 2 பேரும் கான்ஃபரன்ஸில் பேசிக்கிறாங்க. கோகுல் மட்டும் தனியாக ஆரம்பித்து அவன் பணக்காரன் ஆகிட்டானா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ நம்மளும் அவங்ககிட்ட ஓகே சொல்லி சேர்ந்துடலாம். ஸோ அந்த மாதிரி சேர்ந்தவன் தான் இருக்கான். இவன் ஒருத்தன் அந்த யூஎஸில் இருக்க விஜய், இவன் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ இவங்களும் சேர்த்துட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறோம், ஸோ பண்ணலாம் அப்படின்னு ஒன்று. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ராமண்ணா கிட்ட ஃபஸ்ட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒன்று பண்ணலாம் அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் பேச்சின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ்ட் இவருக்கு அந்த ஜானர் ரொம்ப நல்லா வருது அப்படின்றது இருந்துச்சு. ஸோ ரிஸ்க் வந்து நம்ம இவருக்கு நல்லா வர விஷயத்துலேயே எடுத்துடலாமே அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதனால அப்போ தான் சொன்னேன், நான் ஷார்ட் ஃபிலிம் அந்த பேச்சு இருக்குல்லண்ணா அதை ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணிடலாமா அப்படின்னோடனே ஓகே சரி பண்ணலாம். அப்போ ஆர்டிஸ்ட் யார்? ஸோ சரி அப்போ வந்து நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா இதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து என் கூட சேர்த்துக்கிட்டு ஆல் ஹாவ் டு க்ரோ டுகெதர் அப்படின்றது தான் டிசைடாக இருந்துச்சு. ஸோ பார்த்தி வந்து டிஓபி, அவன் என்னோட பேட்ச்மேட், என் காலேஜ் ஃப்ரெண்டு, என் கூட 3 இயர்ஸ் என் கூட ஒன்றா படிச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி என் கூட ஒரு 14 மெம்பர்ஸ் என் கூட படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவன் பார்த்தி. ஸோ டிஓபியா பார்த்தி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தி இங்கே இருக்க எல்லாருக்குமே பார்த்தியை தெரியும். முன்னாடியில இருந்து ரொம்ப வருஷமா என் கூட ட்ராவல் ஆகிறவங்க எல்லாருக்குமே பார்த்தியை தெரியும். ஸோ ராமண்ணா இஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் பார்த்தி. ஸோ ஒரு கேமராமேனும் டைரக்டரும் எப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருக்காங்களோ அப்போ நமக்கு ஒரு விஷுவலாக ஒரு ரொம்ப நல்ல அவுட் வந்துரும்ன்றதுல நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால அவங்க 2 பேர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுவாமி எனக்கு ஒரு நாள் கோத்தில் அதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் நான் ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். சுவாமி ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நான் வந்து ஆட் ஃபிலிம் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சுவாமிக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஹீஸ் அப்கமிங் ஸ்ட்ரகிளிங்,
கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் இடத்துல வாய்ப்பை தெரியும் பண்ணிட்டு இருக்காரு, சின்சியராக பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்சியர் எஃபர்ட்டுக்கு நம்ம ஜஸ்டிஃபை ஏதாச்சும் கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு இருந்துச்சு. அதனால இந்த ரோல் சுவாமி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஜனாவோட அப்பா வந்து செம அப்படின்னு ஒரு படம், அப்புறம் ப்ரூஸ்லி அண்ட் இப்போ தேசிங் ராஜா அதோட ப்ரொடியூசர். ஸோ அவங்க இருந்ததுனால அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் இந்த ரோல் ஏன் எதுலேயுமே ஜனாவை யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பேடாக ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஏன் அதை யோசிக்கவே இல்லை, அவனும் சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான், ஆனால் நம்ம அவனை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகி தான் அப்புறம் இந்த படம் நடக்குது இல்லை வேற ஏதாவது ஆகுது, என்ன ஆகுதுன்னு தெரியாது, ஜனா இந்த படத்தில் இருக்கான் அப்படின்னு ராமண்ணா கிட்ட சொல்லிட்டேன். அண்ட் காயத்ரி மெயினாக ஒரு கேரக்டர் தேவை, காயத்ரி. ஸோ காயத்ரி வந்து அஸ்வின் ரெஃபர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு, அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களும் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, காயத்ரி நல்லா பண்ணுவாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் வி மெட் ஹர், பேசினோம், அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் வெரி கம்ஃபர்டபுள். நான் காயத்ரி இல்லாமல் இந்த இடத்துல வேற யாராச்சும் இந்த படத்தை பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ஷெட்யூலில் நாங்கள் பேக்கப் பண்ணிட்டு வந்திருப்போம் ஆக்சுவலாக ஷூட்டை. ஏன்னா அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அவ்வளோ டஃப் டெரென். இதில் 2 கேர்ள்ஸு, பிரீத்தி அண்ட் காயத்ரி. இவங்க கூட ஏதாச்சும் அங்கே ரெஸ்ட் ரூம், அந்த தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்காது, கேரவன் இருக்காது. ஸோ இதை மேனேஜ் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணணும். வெரி கம்ஃபர்டபிளி ஷீ டிட், சூப்பராக பண்ணாங்க. ஷூட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் முரளிராம் இவர் வந்து எனக்கு திட்டம் 2ல் தெரியும். ஒரு ஃப்ரெண்ட், ஒரு குட்டி போர்ஷன் தான், ஆனால் அதுக்கு யாராச்சும் ஒரு நோன் ஃபேஸ் வேணும் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு நான் டக்குன்னு எனக்கு அப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு மைண்டில் வந்தது எனக்கு இவர் தான் வந்தார். ஒரே ஒரு நாளைக்கு ஷூட்டு, ஒரு ஃபோன் கால் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவர் கிளம்பி உடனே போயிட்டார் ஏற்காடுக்கு. ஸோ போய் 2 days கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி எவ்ரிபடி செட் ஓகே, சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு கேம் பேக். அண்ட் அஸ்வின் எடிட்டர், அவர் வந்து எனக்கு ராமண்ணாவோட ஆட் ஃபிலிம்ஸ், நான் பண்ண ஆட் ஃபிலிம்ஸ்க்கு எல்லாருக்குமே எடிட்டர் அவர் தான். இப்போது நமக்கு ஒரு டீம் அமையும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ராமண்ணா வந்து எடிட்டர் வந்து அஸ்வின் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். இந்த ப்ராடக்ட் வந்து எவ்ரிபடி இந்த ஃபிலிம் அந்த டெக்னிக்கல் சைட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. சின்ஸ் ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் த டெக்னிக்கல் சைட், நான் மேஜராக டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துடணும் அப்படின்றதுல இருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் சாட்டிஸ்ஃபைட் பை அஸ்வின். மியூசிக் டைரக்டர் ராஜேஷ், இந்த படம் ஆரம்பித்து இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட நேரில் பார்த்ததில்லை. ஆனால் இந்த படத்துக்கான எஃபர்ட் அவர் போட்டது ப்ளஸ் ஹார்ட் ஒர்க். என்ன டைம் கால் பண்ணாலும் ராமனை கால் பண்ணி இந்த மாதிரி கரெக்ஷன் ஓகே வாங்க, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான கோஆர்டினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவர் வரணும், ஆனால் அவருக்கு ஏதோ ஃபாரின் ட்ரிப் போகிறதுனால வர முடியாமல் போயிடுச்சு. 3 o'clock வச்சுருந்தா வந்துருப்பார், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அண்ட் ஸோ இப்போ வந்து படம் ஆர்ட் டைரக்டர் குமார் சார் வந்து ராட்சசியில் ஒர்க் பண்ணோம் ஆர்ட் டைரக்டர். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வினய் தாண்டிவராயில் அசோசியேட் ஆர்ட் டைரக்டர். அவருமே நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு ஆர்ட் டைரக்டரும் இந்த செட்டு போட போகிறோம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் வேணும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த ஜோனில் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணும். அங்கே ஒரு லொக்கேஷன் போயிட்டோம்னா அங்கேருந்து அந்த செட்டு போடுற இடத்துக்கு ஒரு ட்ராவல் இருக்குது, அது வாக் பண்ணி மட்டும்தான் போக முடியும். ஸோ இவங்க செட்டு போடுற இடத்துக்கு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே எரெக்ட் பண்ணி அதை செட்டை போடணும் வித் லிமிடெட் பட்ஜெட். ஒரு பட்ஜெட் வேறு நமக்கு செட்டு போடுறதால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் செட்டு டக்குன்னு போய் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டாங்க. சின்ஸ் வி ஹாவ் சம் இஷ்யூஸ், அதனால கொஞ்சம் பிரேக் பண்ணி தான் ஷூட் பண்ணோம். அதில் வந்து he did a very good job. ஃபைனலி பாலசரவணன் வந்து பன்னியாரம் ஷார்ட் ஃபிலிமில் இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அது எப்படி இருக்குன்னா ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது ஒரு ஃபீல் இருக்கும்னா, அது வேணால் ஸ்கிரிப்டில் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுதுன்னா அவங்க ஸ்கிரிப்ட் ரெடியாகி ஷூட்டிங்க்கு வந்து அப்படி ஒர்க் பண்ணுறதுக்குல அந்த மாதிரி கிடையாது. பாலசரவணன் முன்னாடியே ஸ்கிரிப்ட் கூப்பிடும் போதே வந்து ஒர்க் பண்ணி அதில் என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சூப்பராக பண்ணிடுவார். அண்ட் அவருக்கு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவர் வெறும் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது பாலசரவணன், அவரால் எல்லா ரோலையுமே புல் ஆஃப் பண்ண முடியும். அதை நம்ம காட்டணும் அப்படின்றது இருந்துச்சு. நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் பண்ணிட்டாரு, விலங்குல பண்ணிட்டாரு. ஸோ அது இல்லைன்னா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்போம். அண்ட்
இதில் ஒரு ஷெட்யூல் பிரேக் வேறு இருந்துச்சு. உடம்பு ஃபஸ்ட்டு வச்சுருந்தாரு. அந்த ஷெட்யூல் பிரேக் போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இல்லை குண்டா ஆகலாமா அப்படின்னு கேட்டால் அந்த எஃபர்ட் போடுறது இருக்குல்ல, இப்போ இந்த இல்லை எனக்கு வேற ஒரு படம் கண்டினியூட்டி இருக்கு, அதை நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் அதுக்கு இந்த படத்தை எப்படி மேட்ச் பண்ணலாம், அதுக்கு என்ன எஃபர்ட் போடலான்றது எஃபர்ட்டை போட்டு நம்ம இந்த படத்தை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் ஃப்யூச்சரில் திருப்பியும் ஒன்று பண்ணுறோம் அவருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஒரு படம் எப்போ வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் பண்ணுறோமோ அதுதான் அந்த படத்தோட லைட் ஷைன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ படத்தை முடிச்சிட்டோம், அதுக்கு ஒரு லைட் வேணும். அந்த லைட்டை கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வரணும் இல்லையா, அந்த லைட்டு தான் வந்து வேரூஸ் ப்ரொடக்ஷன்ஸ். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இந்த மீட் இல்லை, ஆகஸ்ட் 2 ரிலீஸ் இல்லை, இது எதுவுமே நடந்திருக்காது. அண்ட் அது ஐ திங்க் இட்ஸ் அ காட் கிரேஸ். இல்லை ஏதோ ஒன்று நடக்குது தட் நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அந்த ஜோன்லேயே சேம் ஜோனில் ரொம்ப நல்லவங்களா அப்படி அமையும் இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்ச 4 பேர் இவங்க. முஜிப் சார், ராஜராஜன் சார், தனி சார் அண்ட் சஞ்சய் சங்கர் சார். முஜிப் சார் பேசினதுக்கு அப்புறம் இந்த லைட் வர்றதுக்கு ஒரு 2 பேர் முக்கியமான காரணம் இருக்காங்க. அவங்க வந்து ஆலிஸ் ஏஞ்சல் அண்ட் சூரி. கொஞ்சம் அப்படி மேலே வந்துட்டு போறீங்களா, அவங்க பார்த்துருவாங்க. உங்களை யாருமே தெரியாமல் இருக்கு. கேன் யூ ப்ளீஸ்? சரி, ஓகே. ஸோ அவங்க இல்லைனா இவரோட கான்டாக்டோ இல்லை இதுவோ எனக்கு கிடச்சிருக்கவே இருக்காது. ஸோ முஜிப் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இது ஸ்டார்ட் ஆச்சு. Thank you so much, sir. Thank you so much for believing us, and thank you for investing in this project. Thank you all. And finally, எல்லாரையும் சொல்லிட்டேன். Thank you so much. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு. இல்லை ஸோ நம்ம ஒரு 15 ஃபிலிம்ஸாக நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன். பட் இந்த சப்போர்ட் நீங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கீங்க. அண்ட் அதே சப்போர்ட் எங்களுக்கும் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும். ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ இது ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்றத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கான மீட்டப் மாதிரி இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தினாங்க. பேசின எல்லாருமே வெரூஸ் ப்ரொடக்ஷன் பற்றி மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் 2 ப்ரொடக்ஷன் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிக்கிறாங்கன்னு. அதில் கோ ப்ரொடியூசராக இருக்கக்கூடியவங்க தான். அவங்களுமே 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து இந்த வெரூஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்கான லான்ச் வந்து இந்த தருணத்தில் இந்த மேடையில் நடக்க இருக்குது. ஸோ அந்த லான்ச்காக மூத்த பத்திரிகையாளர்கள் ராம்ஜி மற்றும் தேவிமணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். So Verus Production, முஜீப், சஞ்சய் சங்கர், ராஜராஜன், தனிஷ்டன் இவங்க 4 பேரும் இணைஞ்சு உருவாக்கி இருக்கக்கூடியது. So Verus Production ஓட லான்ச் வந்து இந்த தருணத்துல நம்ம முன்னாடி நடக்குது. பேச்சு படத்தை இணைஞ்சு தயாரிக்கிறதுக்கு படத்தோட டீம் சார்பா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பேச்சு படம் உங்களுக்கு லாபகரமான படமா அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் இந்த தருணத்துல சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ. சோ நம்ம போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் பிரஸ் நீங்க வந்து உங்களோட क्वेश्चंस கேட்கலாம். மைக் மைக் உங்க கையில வந்ததுக்கு அப்புறம் क्वेश्चंस கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.